ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோபு 10:12 கூட வாசித்து தியானிக்கலாம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் 3 காரியங்களை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஜீவனை தந்ததும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக தயவை எனக்கு பாராட்டினீர். மூன்றாவதாக பராமரிப்பை என் ஆவியை காப்பாற்றினது. 3 காரியங்கள் மிகவும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் நம்மை எவ்விதமாய் காப்பாற்றுகிறார், எவ்விதமாய் நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் பாடுகள் மத்தியிலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவன் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். பாடுகளை குறித்து அவர் கலங்கவில்லை. ஆனால் தேவன் ஜீவனை கொடுத்ததை குறித்து மிகவும் மேன்மையாக இந்த வேத வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினேன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை நினைத்து நாம் துக்கப்படாதபடிக்கு தேவன் கொடுத்த ஜீவனுக்காக, தேவன் பாராட்டுகிற தயவுக்காக நாம் ஒவ்வொரு நாளிலும் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தயவையும் கொடுத்து ஜீவனையும் கொடுத்து அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பராமரிப்பு என்பது ஒவ்வொரு நாளிலும் தேவையான சகல காரியங்களையும் செய்வதுதான் பராமரிப்பு. அதுபோல தேவன் நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு என்ன தேவை என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்து நம்மை நடத்துகிற தேவன், விசாரிக்கிற தேவன், நமக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், இவை எல்லாவற்றிலும் தேவன் மிகவும் நம் மீது கரிசனை உள்ளவராக பராமரித்து இந்த நாள் மட்டும் நமக்கு ஆவியை காப்பாற்றி வருகிறார் என்றால் தேவனுடைய அன்பு மிகவும் நம் மீது விளங்குகிறதாக இருக்கிறது. நாம் யோபை விட அதிக மேலானவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் யோபை போல உத்தமர்களாக இராதபடிக்கு அநேக நேரங்களில் நாம் தேவனை குறை சொல்லுகிறோம், குறைகளை நாம் தேவனிடத்தில் அறிவிக்கிறோம். ஆனால் இந்த யோபுக்கு அநேக குறைகள், வேதனைகள், துன்பங்கள் இருந்த போதிலும் அந்த குறைகளை பாராதபடிக்கு தேவன் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார், தயவை பாராட்டியிருக்கிறார், என்னை பராமரித்து ஆவியை காப்பாற்றியிருக்கிறார் என்று தேவனுக்கு நன்றி சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கும்போது, யோபு அந்த நிலைமையில் இருக்கும்போதும் இவ்வாறாக நன்றி சொல்லியிருக்கிறார் என்றால் அதை விட தேவன் நம்மை மேலாக வைத்திருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் யோசித்து யோபு நன்றி சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை குறைகள் இருக்கும் என்றால் அதை பாராதபடிக்கு தேவன் செய்கிற நன்மைகளை நினைத்து, தயவை நினைத்து நன்றி சொல்லி இன்னும் அவருடைய பாதையில் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி. யோபுடைய வாழ்க்கையில் பல பாடுகள், சோதனைகள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு அவருடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்படியாக கூறியிருக்கிற இந்த வார்த்தைகளைப் போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஜீவனை தந்ததற்காக, தயவு பாராட்டினதற்காக, எங்களை பராமரிக்கிறதற்காக இந்த புதிய நாளில் உமக்கு நன்றி செலுத்தி இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் தயை பாராட்டி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.